ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணோட பிறந்த நாளில் கேக் வெட்டுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். பலூன்லாம் செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பலூனுக்கு ஐடியா, பலூன் செட் பண்ணது எல்லாமே என் ஃப்ரெண்டு தான். இந்த க்ரெடிட்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் போய் சேரும். நான் சும்மா பலூன் மட்டும்தான் ஒரு 4-5 பலூன் ஊதி கொடுத்துட்ருந்தேன். இந்த மாதிரி பலூன் கட்டுறது, கேக் வெட்டுறதெல்லாம் வேண்டாம், இந்த வருஷத்தோடு நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி என் பொண்ணுகிட்ட கன்வின்ஸ் பண்ணேன். அவங்களும் ஓகேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து கேக் மட்டும் வெட்டிக்கலாம் மம்மி ப்ளீஸ்னாங்க. சரி ஓகே சொன்னேன். அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடிலேருந்து பலூன்லாம் கட்டணும் மம்மி அப்படின்னு சொல்லி கேட்டதுனால சரி ஓகே பொண்ணு ஆசைப்பட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட பர்த்டே. இந்த ட்ரெஸ்ஸை வச்சுட்டு என்னால் சுத்தமாக ஆட முடியல. எங்களோட மம்மியும் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸும் கம்பல் பண்ணதுனால தான் நான் ஆடினேன். அதுவும் என் ஃப்ரெண்டை பார்த்து தான் நான் ஆடினேன். என் ஃப்ரெண்டுனால தான் நான் ஆடினேன். ஃப்ரெண்டை பார்த்து ஆடினாலும் செம்மையாக ஆடிட்டடா தங்கப்பில், சூப்பராக ஆடி இருக்க பாரு, நல்லா தான் ஆடி இருக்கேன். என் பொண்ணு ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் ஜாலியாக இருந்தா அன்னைக்கு ஃபுல்லாக. அப்புறம் வந்து கேக் வாங்கிட்டு வந்தாச்சு. கேக்கு டெக்கரேஷன் எல்லாமே ஃபுல்லாக பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸு, பாப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வந்திருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் போச்சு. என் பொண்ணு பிறந்த நாளுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டும் நிறைய பேர் வாழ்த்துங்க. பாருங்க, நாங்கள் கேக் வெட்ட போகிறோம். இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு என்னால் சுத்தமாக நிற்கவே முடியல. எங்கள் அம்மா தான் எல்லாத்தையும் நிற்க வச்சாங்க. பாருங்க, கேக் வெட்டுறோம். கேக்கு மகிழினியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் கேக் வெட்டுவாங்க. மேடம் எப்போவுமே வருஷம் கேக் வெட்டும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா தான் வெட்டுவாங்க. எங்கள் கோயம்புத்தூரில் இருந்த வரைக்கும் 2 அண்ணனுங்களும் அவனையும் வெட்டுவாங்க. இங்கே வந்ததுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் கேக் வெட்டுறாங்க. இங்கே வந்து இது 2வது பர்த்டேவா? ஓகே. அம்மனி கேக் வெட்டி ஃபஸ்ட்டு எங்களுக்கு தான் விட்றாங்க பாருங்கள். அவங்க டேடிக்கு செகண்ட் தான் விட்றாங்க. ஹாப்பி பர்த்டே மகிழினி. மதியத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 ஹவரில் இந்த பலூன் டெக்கரேஷன்லாம் முடிச்சாச்சுல. 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் தான் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுனால அன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. கிஃப்டெல்லாம் வேறு நிறைய கிஃப்ட்டு. இந்த கிஃப்டெல்லாம் வேறு உடனே பிரிக்கணும்னு ஒரே அடங்க. பாருங்கள், அடுத்தது இந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றாமல் கூட அப்படியே உட்காந்து பிரிச்சுட்ருக்கு. எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. குழந்தைங்களுக்கு எப்போவுமே பர்த்டேங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயந்தான், அதை மறக்க முடியாது. அதுவும் பர்த்டேக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்றா இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத விஷயம். ஓகே, பாய்.